அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னு எங்கள் அம்மா என்னை பக்கெட் பிரியாணி வாங்க தண்டார்பேட்டில் இருக்க எஸ்எஸ் ஹைதராபாத் போயிட்டு வர சொன்னாங்க. சரி போவோமேனு போய் பார்த்தா சரியான ரஷ்ஷு. சரி அந்த ரஷ்ஷெல்லாம் கடந்து உள்ளே போய் பார்த்தா பப்ஜியில் வர மாதிரி அங்கங்கே கண்ணாக வச்சுருக்காங்க. இது என்னடா கொடுமையாக சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போனால் அங்கே ஒரு கொடுமை. பக்கெட் பிரியாணிக்குன்னு தனி லைனே நிற்கிது. எப்படியும் அடிச்சு பிடிச்சி ஒரு சிக்கன் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. சரி கவுண்டர் கிட்ட பிரியாணி போடுறத பார்க்கலான்னு போனா அட 20 நிமிஷத்துல பிரியாணி டபராவை காலி பண்ணி தட்டி விடுறாங்க. என்னடா பயங்கரமா இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள இன்னொரு டபராவை எடுத்து மேல வைக்கிறாங்க. சரி அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணதுல நம்மளோட பக்கெட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சரிடா கவுண்டர்ல போய் ஆர்டர் வாங்கிடலாம்னு பார்த்தா 5 நிமிஷம் கழிச்சு தான் டோக்கன் நம்பரை கூப்பிடுறான். இதெல்லாம் பிரியாணி வாங்குறதுல சாதாரணவே நினைச்சிட்டு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. எப்படியோ ஒரு வழியா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு இலையை போட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. நம்மளுக்கு லெக் பீஸ் வந்துருச்சு. ஆசாசியா லெக் பீஸ் எடுத்தா கையில இருந்து உடஞ்சு விழுந்துச்சு. என்ன கொடுமை சரவணன்னு நினைச்சிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. நான் சாப்பிட்ட எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி நீங்க ரீசெண்டா என்ன ஃபுட் சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.